நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். குற்றவாளியை நெருங்கிய காவல்துறை, சிக்கப்போவது யாரு? வழக்கில் திடீர் திருப்பம். எந்த வழக்கில் குற்றவாளியை நெருங்கி இருக்குது காவல்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய மரணத்தில் குற்றவாளியை நெருங்கி இருக்கிறதாம் காவல்துறை. வழக்கில் என்ன திடீர் திருப்பம்? இதை இரண்டையுமே விரிவாக பார்த்துடலாம். இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நம்முடைய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷயத்துக்கு போகலாமா? ஜெயக்குமாருடைய மரணத்தில் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எரிந்த நிலையில் அவர் கண்டெடுக்கப்படுகின்றார். அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது தற்கொலையாக இருக்குமோ இல்லை கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க. அவருடைய உடலை கைப்பற்றி பிரத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அப்படி பிரத பரிசோதனைக்கு அனுப்புகின்ற பொழுது தான் தெரிகிறது, அவருடைய உடல் முழுவதும் கம்பிகள் சுற்றப்பட்டிருக்குது, கைகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. யார் ஒருத்தரும் தற்கொலை செய்து கொள்வதற்கு கம்பியை உடல் முழுவதும் சுற்றி கொண்டோ இல்லை கைகாலை கட்டி கொண்டோ யாரும் தீ வைத்து கொள்ள மாட்டாங்க. அதனால் இது கொலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது யூகிக்கிறது. பிறகு யாராக இருந்தாலும் தீ குளித்தால் அவருடைய நெஞ்சு பகுதியானது, அதாவது தொண்டை பகுதியானது முழுமையாக எரியாதாம். அதே மாதிரி மார்புக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல் மற்றும் இதயம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்மங்கள் ஒட்டுமொத்தமாக ஆவியாகாதாம். ஒருத்தரை கொன்னுட்டு திட்டமிட்டு எரிவூட்டினால் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்மங்கள் ஆவியாகுமா. அதே மாதிரி முழுமையாக தொண்டை பகுதியானது எரிந்து போய்விடுமா. அதனால் இவர் தற்கொலை பண்ணி கொண்டிருந்தால் இதயத்திலோ அல்லது நுரையீரலோ இருக்கக்கூடிய திரவங்களை பொறுத்த வரைக்கும் ஆவியாக இருக்காது, தொண்டையும் முழுமையாக எரிஞ்சிருக்காது. அதனால் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு காவல்துறை வர்றாங்க. அதுவும் இல்லாமல் அன்று இரவு 10:30 மணி வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கின்ற பொழுது அவருக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. அவர் 2 முறை பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுறார். அதற்கு பிறகு தான் தோட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது சந்தேகிக்கிறது. அவர் கொலையான பகுதியிலிருந்து சுற்று வட்டார பகுதியில் காவல்துறைக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது. என்னென்னு பார்க்கும் பொழுது அவர் பயன்படுத்தின எல்லா அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கிறது. ஏடிஎம் கார்டுலேருந்து, ஆதார் கார்டுலேருந்து, ஓட்டர் ஐடிலேருந்து, அவர் பாக்கெட்டில் என்னென்ன ஆவணங்கள் இருந்ததோ அத்தனையும், பணம் அதுவும் இருக்கிறது. எல்லாமே சிதறி போயிருக்குது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் யாரோ ஃபோன் பண்ண அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஃபோனு கிடைக்கவே இல்லை. இவையெல்லாம் கீழே சிதறி கிடக்கின்ற போது அவர் யார்கிட்டையோ ஃபோன் பேசியிருக்காரு இல்லையா, அந்த ஃபோன் எங்கே போச்சு? அப்போது ஆதாரம் ஃபோனில் இருக்குது, அது அகப்பட்டு விடக்கூடாது என்பதனால அந்த ஃபோனை எங்கேயோ மறைச்சிருக்காங்க. இல்லை அவருடைய தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அந்த ஃபோனை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது சந்தேகிக்கிறது. இதற்கு இடையில் அந்த உடற்கூறாய்விலிருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த உடற்கூறாய்வினுடைய தகவலில் பார்த்தீங்கன்னா காவல்துறை எதிர்பார்த்த எந்த விஷயங்களும் கிடைக்க பெறவே இல்லை. அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விரிவான உடற்கூறு ஆய்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி விரிவான உடற்கூறு ஆய்வு வந்த பிறகு தான் அவரை எப்படி கொன்னாங்க என்ற விவரமானது காவல்துறைக்கு தெரியுமா. இதற்கிடையில் வழக்கில் திடீர் திருப்பம். இவர் எரிந்த நிலையில் காணப்பட்டார் இல்லையா, இவர் ஜெயக்குமார் தானா என்று உறுதிப்படுத்துவதற்காக அவங்க மனைவியை அழைச்சிக்கிட்டு போய் காட்டுறாங்க. அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் இருந்தாலும் காவல்துறை சொல்லுகின்ற அங்கே அடையாளங்கள்லாம் பார்க்கின்ற போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்கள் கணவருக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் இல்லை, அதனால் இவர் என்னுடைய கணவராக இருக்க வாய்ப்பே இல்லை என்று அவங்க சொல்லி போடுறாங்க. அதனால் காவல்துறை அவங்க மகன்களிடம் இருந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக இரத்த சாம்பிளை எடுக்கிறாங்க. அதுவும் மதுரையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அது இன்னும் ஒரு வாரத்தில் வரும். அதுவும் இல்லாமல் அவங்க மகன்கிட்டையும் சரி தனித்தனியாக விசாரணை நடத்துகிறது காவல்துறை. ஏன்னா முதல்ல தற்கொலை என்று யூகித்த காவல்துறை இப்போது அது கொலை என உறுதியாகிருக்குது. இப்படி கொலை என உறுதியானதுனால காவல்துறை 4 விதங்களில் அதை விசாரிக்குது. ஒன்று, அரசியல் ரீதியாக நடந்திருக்குமோ. 2வது, உறவினர்கள் யாராவது செஞ்சுருப்பாங்களா. 3வது, கொடுக்கல் வாங்கல் காரணமாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா. அதனை தாண்டி தொழில் போட்டியினால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா என்று 4 கோணங்களில் காவல்துறையானது ஜெயக்குமாருடைய மரணத்தை விசாரிக்கிறாங்க காவல்துறையினர். முதலாவதாக அவர் 2 கடிதங்கள் எழுதியிருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். அவை இரண்டுமே அவர் மரண வாக்குமூலம் என்று பெயரிட்டு அந்த கடிதங்களை எழுதியிருக்கின்றார். முதல் கடிதத்தில் ஒரு 35 பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார். இவங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, யாரிடத்தில் எவ்வளோ தொகை கொடுத்துருக்கேன்,
அப்படின்னு சொல்லிவிட்டு விரிவாக என்னை ஏமாற்றியவர்கள், என்னை மிரட்டியவர்கள், அதோட எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு என்னை காலம் கழித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து அதில் குறிப்பிட்டு ஒரு கடிதம் மரண வாக்குமூலம் என்று எழுதியிருக்கிறார். இன்னொன்றில் வந்து அவங்க மருமகனுக்கு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன், அந்த பணத்தெல்லாம் நீ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் எழுதப்பட்டது. இந்த 2 கடிதமும் அவருடைய ஆஃபீஸ்னு சொல்லப்படுகின்ற டேபிள் மேலேயே இருக்குது. அவர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டேபிள் மேலேயே இந்த கடிதங்கள் இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த கடிதங்களை காவல்துறைக்கு கொண்டு போய் சேர்க்கலை. அதுவும் இல்லாமல் இந்த கடிதங்களை அவங்களுடைய உதவியாளரை கூப்பிட்டு இதை நகல் எடுத்துகிட்டு வா, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்படி எல்லாவற்றையும் அவரே எழுதின மாதிரி, அதை நகல் எடுக்க சொன்ன மாதிரியெல்லாம் தகவல் கிடைக்கிறது. ஏன் இந்த கடிதங்களை வந்து காவல்துறைக்கு கொடுக்கல அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. அதனால் உறவினராக இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்து வந்து காவல்துறையானது விசாரிக்கிறது. அவங்க மனைவிடமும் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய தம்பி அதிமுகவில் பெரும்புள்ளியாக இருக்கிறாரு செல்லதுரை, அவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டையும் விசாரணை நடத்துகிறது. அது மட்டும் இல்லை, மரண வாக்குமூலத்தில் 35 பேர் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா, அதில் 20 பேருக்கு சம்மன் அனுப்பி அந்த 20 பேரையும் காவல்துறையானது விசாரிக்கிறது. அப்படி விசாரிக்கின்ற போது எல்லாரும் சொல்லுகின்ற தகவல், எங்களுக்கு அவருக்கும் என்னங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 45 நிமிடங்கள் காவல்துறைக்கிட்ட ஜெயக்குமாருக்கும் அவங்களுக்கும் இருந்த தொடர்பு, அவர் வைத்திருக்க குற்றச்சாட்டு உண்மையா இல்லை என்று விளக்கம் அளிக்கின்றார்கள். கடைசியில் தனுஷ்கோடி ஆதித்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பெயரும் இடம்பெற்றிருப்பதனால அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள். இப்படி தொழிலதிபர்களில் இருந்து, கல்வி தந்தையிலிருந்து, அரசியல் தலைவர் வரைக்கும், அதோட நடப்பு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் வரைக்கும் ஒட்டுமொத்த பேரையும் காவல்துறையானது முழுமையாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் யார் குற்றவாளி என்ற விஷயமானது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ காவல்துறையானது விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. எப்படி இந்த ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார், அங்கே நைட்டு 10 மணி வரைக்கும் பொருள் வாங்கினார்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இவர் கார் எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் போனார் அப்படின்னு பார்க்கணும் என்பதற்காக அவருடைய தோட்டம், வீடு சுற்றி 10 கிலோமீட்டர் அளவில் எந்தெந்த இடத்துலாம் வந்து சிசிடிவி கேமரா இருக்குதோ அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற வேண்டும். அதன் மூலமாக இவர் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தார், கடைசியில் சூப்பர் மார்க்கெட் எப்படி போனார், அங்கிருந்து எப்படி தோட்டத்துக்கு வந்தார். காவல்துறை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் 2 ஃபோன் கால் வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபோன் கால் யார் பேசுனாங்க அதையும் அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அதையும் ஆய்வு நடத்த போகுது காவல்துறை. இதற்கிடையில் வழக்கில் திடீர் திருப்பமாக ஆனந்தராஜா, இந்த ஆனந்தராஜா யாரான்னு பார்த்தா இந்த மரண வாக்குமூலம் என்று எழுதியிருந்தார் பாருங்க ஜெயக்குமார் அவர்கள். அந்த மரண வாக்குமூலத்தில் முதல் ஆளாக இடம்பெற்றிருந்தவர் ஜெயக்குமாரனுடைய கடந்த கால நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்தே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆனந்தராஜாவுக்கு வந்து இவர் ஒரு 8 ஏக்கரா நிலமானது ஷூரிட்டியாக கொடுத்துருக்கிறாரு. அந்த நிலத்தை அடிக்கடி போயிட்டு ஜெயக்குமார் அவர்கள் போய் கேட்டிருக்கிறாரு. அதற்கு ஆனந்தராஜா அவர்களும் வந்து மீட்டு தரம்பா, கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நண்பன்னா என்னன்னு தெரியுமா, அந்த இலக்கணத்தையே உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டுருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள உரையாடல் அவ்வளவுதான். இந்த ஆனந்தராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பேராக இடம் பெற்றிருப்பதனால காவல்துறை தன்னை கைது செய்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால் இவர் மும்பை வரைக்கும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கார். பிறகு காவல்துறை கிட்ட அவரே ஃபோன் பண்ணி, என்னை தேடாதீங்க, நீங்கள் எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கிறேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை, 30 லட்சம் ரூபாய் தான் அந்த நிலத்தினுடைய மதிப்பு, அதற்காக நான் இவரை கொலை பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா என்னிடத்தில் 200 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்கள் இருக்குது, அதனால் சின்ன விஷயத்துக்காக கொலை பண்ண நினைக்காதீங்க. நான் ஏன் தலைமறைவு ஆனேன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக இந்த மாதிரி தான் ஒரு கொலை பழியானது என் மேலே விழுந்தது. அதற்கு பிறகு என்னை காவல்துறை கைது பண்ணிவிட்டு பெரிய விஷயமெல்லாம் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் சட்ட போராட்டத்துக்கு பிறகு எனக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். இப்போவும் இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த தருணத்தில் முதல் ஆளாக குறிப்பிட்டிருப்பதுனால என்னை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நான் தான் அதிகமாக பாதிப்படைவேன், அதனால் நான் வெளியில் இருக்கேன், கூப்பிட்டா விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக காவல்துறையினர் அவர் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அவரும் விசாரணையில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கூட எவ்வளோ நாளுக்கு முன்பாக அருந்து போய்விட்டது, எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் மரண வாக்குமூலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களாக கூப்பிட்டு இப்போதைக்கு விசாரணை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். காவல்துறைக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இந்த ஜெயக்குமார் அவர்கள் காணாமல் போவது
இரவு 10 மணிக்கு மேலே. இரவு 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போன ஆம்பளை வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சந்தேகப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் சரி தேடி இருப்பாங்க. ஆனால் அவர் காணாமல் போய் 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அதற்கு முன்பாக ஏன் புகார் அளிக்கலை? இரவு போன மனுஷன் காலைல திரும்பலைன்னா சந்தேகப்பட்டிருக்கலாம். காலை 10 மணி வரைக்கும் தேடி இருக்கலாம். ஆனால் மாலை 6 மணி வரைக்கும் எந்தவித புகாரும் அளிக்காமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மாலை 6 மணிக்கு தான் வந்து ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருந்தார் பாருங்க லெட்ரு, அந்த லெட்டருடன் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம். ஏன் இவ்வளோ காலதாமதமாக வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கிறது. அதனையும் தாண்டி கடிதத்தில் 2 பிள்ளைகள் நம்முடைய ஜெயக்குமாருக்கு இருந்தாலும் நான் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்துருக்குறேன் அப்படின்ற விவரம் என்பது மாப்பிள்ளைக்கு எழுதியிருக்கிறாராம். ஏன் பிள்ளைகளுக்கு எழுதாமல் மாப்பிள்ளைக்கு கடிதத்தை எழுத வேண்டும்? ஏதாவது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் இவருக்கும் ஏதாவது சண்டையா? அந்த சண்டையினால தான் இது நடந்ததா அப்படின்னு யூகிக்க வேண்டியதாக இருக்கிறதா? தன்னுடைய தந்தையாருடைய செல்ஃபோன் நம்ம தொடர்பு கொள்கின்ற நிலையில் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10:30 மணிக்கு தொடர்பில் கொள்கிறோம், அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு ஃபோன் தொடர்பு விட்டு அருந்து போகுதுன்னா உடனடியாக வந்து சந்தேகப்பட்டு காவல் நிலையத்துக்கு வந்திருக்க வேண்டுமா? ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கூடுதல் ஆவணங்கள் கிடைக்கட்டும், அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால் எலும்புகளை வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு தான் அவர் எப்படி கொலை பண்ணாங்க என்ற விஷயமானது தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குழுவானது தெரிந்திருக்கிறது. அதனால தான் குற்றவாளியை நெருங்கி விட்டார்கள் என்ற செய்தியானது நமக்கு ஒன் இண்டியாவில் கிடைக்கிறது. ஏன்னா அவர் தோட்டம் இருப்பது பக்கத்தில் தான் அப்படின்னு தெரியுது. தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் 200 மீட்டர் தொலைவு தான் இருக்குதுன்னு தெரியுது. அதனால் இங்கே அவரை கொண்டு வந்து எரித்தோம் என்றால் புகை கூட போகும். அதெல்லாம் இருந்தால் கூட இப்போதைக்கு எரிச்சா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயமானது அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? இந்த சுற்று வட்டாரத்தில் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆள் நடமாட்டமானது எவ்வளோ தொலைவுக்கு இருக்கும், அதோட இரவில் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயமும் சுற்று வட்டாரத்திலே இருக்கான் பார், அவனுக்கு மட்டும்தான் தெரியும், சரியாக கணிக்க முடியும். அதனால் ஒன்று அருகாமையில் இருந்த கூலிப்படையை வைத்து இவரை கொன்று இருக்கலாம், இல்லையா இவருக்கு தொழில் போட்டியில் இருக்கிறவங்க யாரோ அருகாமையில் இருக்கிறவங்க தான் கொன்று இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையானது யூகிக்கிறது. மொத்தத்தில் நாங்கள் குற்றவாளியை நெருங்கி விட்டோம். அவங்க இப்போதைக்கு சிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த வேலைகளை ஒவ்வொன்றா முடிச்சுக்களையும் அவுத்துக்கிட்டு வரும். கண்டிப்பாக விரைவில் வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையானது எல்லா பக்கங்களும் முடுக்கி விட்டுருக்கோம். இன்னும் நமக்கு பல தகவல்கள் அறிவியல் ரீதியாக வர வேண்டியதாக இருக்குது, மருத்துவ ரீதியாக வர வேண்டியதாக இருக்குது. கிடைத்த உடற்குறு ஆய்வு ரிப்போர்ட்டையும் வந்து மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வச்சுருக்கோம். எல்லா தகவலும் வரட்டும். அதற்கு பிறகு குற்றவாளியை நெருங்கி விட்ட நாம ஓரிரு நாளில் கைது பண்ணி உள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாமே என்ன சொல்கிறதுங்க. நன்றி நண்பர்களே.